இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, இந்த மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை. நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாயிற்கு தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய தாயினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம், சமர்ப்பிப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக நல்ல உடனத்தோடு வாழ உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் நம்முடைய கத்தோலிக்க திருஅவையின் தலைவர் மறைந்த பாப்பரசர், மறைந்த திருத்தந்தையுடைய இறுதி சடங்கு நடக்க இருக்கின்றது. 13 ஆண்டு காலமாக திருச்சபையையும் மற்றும் இந்த சமூகத்தையும் நல் நெறியில் வழிநடத்தியவர், போற்றுதலுக்குரியவர், புகழுக்குரியவர். சமத்துவம் சகோதரத்துவம் நிகழ வேண்டும் என்று பேசியதோடு நின்று விடாமல் அதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் வாழும் புனிதர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றடைய நாம் அனைவரும் ஜெபிப்பது நம்முடைய கடமையாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தைக்கு குட் பை சொல்லுவோம். திருத்தந்தைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். திருத்தந்தை விட்டு சென்ற அந்த அம்சங்களையும் கொள்கையையும் கோட்பாட்டையும் சிறப்பான விதத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சமத்துவத்தை, சமமான சமூகத்தை நிலைநாட்டக்கூடிய திருத்தந்தை மீண்டும் நமக்கு கிடைக்கும்படியாக உருக்கத்தோடு ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். திருத்தந்தை அவர்களே, உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நிச்சயமாக அந்த இறைவனோடு, நம்முடைய ஆரோக்கிய தாயோடு நீங்கள் ஒன்றென கலந்து திருச்சபைக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு உங்களுக்கு நாங்கள் பிரியாவிடை அளிக்கின்றோம். சென்று வாருங்கள். ஒரு நாள் அந்த விண்ணகத்தில் உம்மை நாங்களும் எம் குடும்பத்தாரும் எம் சமூகமும் உம்மை முகமுகமாக தரிசிப்போம் என்ற நம்பிக்கையோடு உமக்கு இதோ ஃபேர்வெல் அளிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தைக்கு நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான நாளில் நம்முடைய நற்செய்தியில இந்த நாளில் நாம் வாசிக்கின்றோம். 2 முரண்பாடான செய்தியை நாம் பார்க்கின்றோம். எதிர்பார்த்து இருந்தவர்கள் எதிர்பார்ப்பு அற்றவர்களாகவும், எதிர்பார்ப்பு அற்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சீடர்களிடம் எத்தனையோ முறை விளக்கி கூறினாலும் கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எம்மாவுஸ் சீடர்கள் இருவரும், மகதலே மரியாவும் மற்றும் சீடர்களெல்லாம் உயிர்த்த கடவுளை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு தோன்றினார் என்று சொல்லியும் கூட அவர்கள் நம்பாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்பாதவர்கள் நம்பினார்கள். பரிசேயர்களும் தலைமை குருக்களும் அவ்வுயிர்ப்பு மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றாலும், ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்து விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்ப எதிர்பார்ப்பு அற்றவர்கள் எதிர்பார்ப்பதும், எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்பார்ப்போ அற்றவர்களாக வாழ்வதை இருந்ததை இந்த நாளுடைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் நாமும் இந்த சீடர்களை போலத்தான், உயிர்த்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார், எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார் என்று தெரிந்தும் கூட இன்னும் நாம் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்காமல் இருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. எவ்வளவுதான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அன்னை மரியாளை துதித்தாலும், அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தினாலும், ஆண்டவருக்கு துதிப்பாடல் பாடினாலும், நற்கருணையில உயிருள்ள கடவுள் இருக்கின்றார் என்று நம்பினாலும் கூட அந்த நம்பிக்கையெல்லாம் மலைத்துளி போல, பனித்துளி போல கொஞ்ச நேரம்தான் எல்லாம் மாறிவிடுகின்றது.
கஷ்டமோ துன்பமோ துயரமோ வியாதியோ வந்துவிட்டால் நாம் என்னென்னமோ நினைக்கின்றோம், எங்கெங்கோ சொல்கின்றோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை அத்தனையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். மற்றவர்கள் ஆண்டவர் மேல் எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு விசுவாசமும் கொண்டிருந்தாலும் நம்முடைய விசுவாசம் இன்றும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. மாற்றி அமைத்துக் கொள்வோம். நாம் பரிசேயர்களை விட மேலானவர்கள் அல்லவா? நாம் தலைமை குருக்களை விட மேலானவர்கள் அல்லவா? தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அல்லவா? நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கிறார் அல்லவா? அவருடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை மற்றவர்களுக்கும் பிரகடனம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் நற்செய்தியாளர் விளக்குகிறார். அப்படிப்பட்ட நபர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று எங்களுடைய திருத்தந்தைக்கு இறுதி சடங்குகள் நடந்தாலும் எத்தனையோ நாட்டு தலைவர்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள். அப்பா, அப்படி போற்றுதற்குரிய எங்களுடைய திருத்தந்தையை எங்களுக்கு இந்த 13 ஆண்டு காலமாக கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்கு பார்த்தாலும் அவருடைய செய்திகள், அவருடைய பொன்மொழிகள், அவரை பற்றி பேசாத நபர்களே இல்லை. தொட்டி எல்லா இடங்களிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றால் அத்தனை பேருக்கும் தெரிகிறது. அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதனாக வாழ்ந்தார். தொடர்ந்து அவருக்கு நித்திய இளைப்பாற்றித்தார். தாயே அம்மா, மரண வேளையிலும் கூட எங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர். அந்த விண்ணகத்துல அந்த கடவரைகளை நின்று கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே நபர் நீதான். ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாய், நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீர் உடனிருந்து எங்களுக்காக பரிந்து பேசும்படி இந்த நாளில் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்காக நீர் ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.